இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்றியாடா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு, அமெரிக்கன் மாப்பிள்ளை, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் நடிச்சா ஹீரோ தான், அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்ப நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன். கோமாளியும் வரல, எதுவுமே வரல. ஆனா அவரு நம்பினாரு, பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோமாளி நடந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகல, இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன், எனக்கு ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா, எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்கு, எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட். இப்போ அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு சொல்லிட்டேன். ப்ரோ மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினா இருந்துச்சு. லவ் டுடே முடிச்ச உடனே அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு. எனக்கு சொன்ன மாதிரியே கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டாரு.